உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏலே டாக்டரே, குடும்பத்துக்குள்ள நாம ஒருத்தர அடிச்சுக்க வேண்டாம். நான் சொல்றத கேளு. போய் மரியாதையா போய் வாபஸ் வாங்கிட்டா போ. நீ எத்தனை தடவை சொன்னாலும் நான் வாபஸ் வாங்குறதா இல்ல. அதெல்லாம் சரி, நான் ரகசியமா தானே வேட்புமனு தாக்கல் பண்ணேன். உனக்கு எப்படி தெரிஞ்சது? கோவில் ஈசி சொன்னாரா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன் அப்பா இருக்கார அந்த சவுந்தர பாண்டி, அவரே வந்து சொன்னாரு. ஓஹோ, அவர் சொன்னாரு, நீ கேட்டு பேசாம வந்துட்ட. அங்க கேட்க வேண்டிய கேள்வி கூட கேட்காம வந்துட்டல்ல. ஏலே வேற என்ன செய்ய சொல்லுத? ஏண்டா, அந்த ஆளு நேத்து பைத்தியம், எங்க அம்மா சத்தியம் வாங்கினதும் இன்னைக்கு சரியாயிட்டாரா? எந்த ஊர்ல பைத்தியம் ஒரே நாள்ல குணமாயிருக்கு? ஆமாத்தா, ஒரு நாள்ல பைத்தியம் எப்படி தெரியும்? எங்க அப்பா ஒரு ஃப்ராடுனா நீ அடி முட்டாளா இருக்கியேடா. ஏண்டா, நான் அப்பவே சொன்னல அவர் ஒண்ணு பைத்தியம் இல்ல, நடிக்கிறாருன்னு. யாரும் நம்பலல்ல. இப்ப புரியுதா உங்களுக்குலாம்? எலெக்ஷன்ல தோக்க போறோம்னதும் அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான். நீ நிக்கலன்னு சொன்னதும் அவருக்கு பைத்தியம் சரியாயிடுச்சு இல்ல? ஏண்டா, மனநல பாதிப்புங்கிறது தலைவலியாடா? மாத்திரை போட்டதும் போயே போச்சுன்னு சொல்றதுக்கு? ஏலே, உன் அப்பா பைத்தியமா இல்லையா அத பத்திலாம் நான் பேச வரல. உன் அப்பா எப்பயுமே பைத்தியக்காரன் மாதிரி தானே பேசுவா. ஏய், இப்ப நான் சொல்ல வந்தது அத்தை ஆறல. இந்த வீட்டோட பெரிய மனுஷி என் அம்மா கருத்து அதுதானே எல்லாம் இந்த குடும்பத்தை பாத்துக்கிடுச்சு. அது காலில் விழுந்து என்னை கேட்டிருக்கு, நான் சத்தியம் பண்ணிருக்கேன்னு சொல்லுதே, அதை மதிக்க மாட்டியா நீ? பாரு, தயவு செஞ்சு எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு வாபஸ் வாங்கிட்டு வா, அவ்வளவுதான் சொல்லுவேன். டேய், எங்க அம்மா உன்கிட்ட தான் சத்தியம் வாங்கியிருக்காங்க. சத்தியத்தை காப்பாத்த நீ வேணும்னா எலெக்ஷன்ல நிக்காத. நான் யாருக்கும் சத்தியம் பண்ணி கொடுக்கல. என்னை யாரும் தடுக்கவும் முடியாது, யார் பேச்சையும் நான் கேட்கவும் மாட்டேன். என் பேச்ச கேட்காம எலெக்ஷன்ல நின்னா என்ன ஆகும் தெரியும்ல? டேய், என்னடா என்னையே மிரட்டுறியா? அதிகபட்சம் என்ன ஆகும்? என்ன வீட்டை விட்டு துரத்துவ. அப்படியே போக சொன்னாலும் நான் அந்த சவுந்தர பாண்டி வீட்டு முன்னாடி போய் நிக்க மாட்டேன். எனக்கு கிளினிக் இருக்கு. கிளினிக்லயே இருந்துக்க என்னால முடியும். அத தெரிஞ்சுக்கோ. நான் எதை சொன்னாலும் காதலே வாங்கி கூடாதுன்னு முடிவோட இருக்கேன். என்ன முடியாதுடா. நான் அப்படிதான் எலெக்ஷன்ல நிப்பேன். அந்த ஆள் இருக்காரே சவுந்தர பாண்டி, முடிஞ்சா ஜெயிச்சு காட்ட சொல்லு. வேணும்னா நீயும் அந்த ஆள் கூட கூட்டணி போட்டு தடுத்து பாரு. ஆனா ஒண்ணு, நீ இல்ல அந்த ஆண்டவனே சொன்னாலும் நான் எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்க மாட்டேன். அவ்வளவுதான், பாத்துக்கோ. எப்போ பாத்தியாவல எவ்வளவு திமிரா பேசி போறா பாத்தியா? இல்ல மரணி சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குல. என்ன பாக்க ஒரே நாள்ல எந்த பைத்தியம்ல சரியாவும்? எப்போ அவன் சொல்லுதா நீ அப்படியே உடனே ஏத்துக்கிட்ட. அப்பா தேவலாம் பேசுற, அப்புறம் கோவத்துல ஏதாவது சொல்லி விடுவ பாத்துக்க. அவ சொல்றதுலயும் ஒரு என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? நேத்து தங்கச்சி வந்து அழுதுச்சு, உனக்கு அது பாயிண்டா தெரிஞ்சது. இப்போ தங்கச்சி பொண்ணு வந்து சொல்லுதா, இப்போ இது உனக்கு பாயிண்டா தெரியுமா? அவங்க அப்பா பைத்தியக்காரன் இல்ல, நீதான் அந்த பைத்தியம். இருக்கட்ட இல்ல, உனக்கு மட்டும் தான் திமிரு இருக்குமா? அதையும் பாத்ரூம்ல நான் வேண்டான்னு சொல்லி அந்த எலெக்ஷன்ல நிக்கேன்கல, பாத்ரூம்ல அதையும் பாத்துருவான். இனி நானா அவளான்னு பாத்துருவான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.